தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, இது கட்சியை ஆரம்பிக்க போறாரு தம்பி விஜய்ங்கிறது ரொம்ப தெரிஞ்ச செய்தி தான். எல்லாருக்கும் பழைய செய்தி, உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இப்ப கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு, அது நல்ல பேரா இருக்கு, தமிழக வெற்றி கழகம்ங்கிறது. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அதுல ஒரு இந்த திராவிடம்ங்கிற ஒரு பேர் இல்லாம இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி தான், பெரிய வெற்றி தான். அது நல்ல பேர் தான், தமிழக வெற்றி கழகம்ங்கிறது நல்ல பேரு. நான் வாழ்த்துறேன், தம்பிக்கு வாழ்த்து. அவர் கூட இருக்கிற தொண்டர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். தமிழகம் வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருந்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலை நம்முடைய இலக்கு எனவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிறதையும் அவர் தெரிவித்திருக்கிறாரு. அது குறித்தான உங்களுடைய பார்வை சார்? அது எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். தம்பி 26 தான் போட்டிடுவார், 24 போடலைன்னு தெரியும். அந்த பாராளுமன்றம் ஒரு மாநில கட்சிக்கு தொடங்கும் போது பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுவது அது அவ்வளவு இருக்காது. அதுக்கு சான்று இவங்களுக்கு தெரியும், அண்ணன் கமல், தினகரன் போன்றவர்கள்லாம் அது இருக்க முடியாது. ஒரு மாநில கட்சி, இந்த மாநிலத்தின் நலன், அந்த மாநில பிரச்சனைகள் அதை முன் வச்சு தொடங்கும் போது அங்க இருக்கிற தேர்தலில் தான் முதன்மையாக கவனம் பண்ணணும். அதனால அவர் 26 தான் வருவாரு. ஓராண்டு 1.5 ஆண்டுகள் களப்பணிக்கு எடுத்து வருது. அவராது சொல்றாரு, இப்ப நாங்கெல்லாம் 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். அந்த முன் தயாரிப்பு இருக்குது, அமைப்பை கட்டமைக்கிறது, புதிதாக வர்றவங்களை நம்ம நோக்கம் என்ன, நம்ம அரசியல் என்ன, எந்த மாதிரி அரசியலை முன் வச்சு நகரணும், அதெல்லாம் பயிற்சி கொடுத்து தயார் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அப்ப அதுக்கு இதான் முன் தயாரிப்புக்கு ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகள் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 26 நம்ம தேர்தலில் போட்டியிடலாம்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. அது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதான், அது சரிதான். சார், இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை விஜய் தொடங்கி இருக்காரு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடைய அரசியல் கட்சியுடன் தங்களுடைய கட்சியானது கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இது இப்ப இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, தம்பிட்டு தான் கேட்கணும். அவர் தான் எனக்கு பின்னாடி வர்றாரு. நான் ஒரு கோட்பாடை வச்சு ரொம்ப தூரம் பயணிச்சுட்டேன். அவர் புதிதாக ஒரு தத்துவத்தை முன் வைக்கிறாரு. அவர் முன்வைக்கிற கோட்பாடும் நாங்க முன் வச்சு பயணிக்கிறதும் ஏற்புடையதா இருந்தா அவர் தான் முடிவு பண்ணணும். நம்ம அண்ணனுக்கு துணையர்களா இல்ல நம்ம தனிச்சிங்களான்னு அவர் தான் முடிவெடுக்கணும். அவரும் அவர் தொண்டர்களும் தான் முடிவெடுக்கணும். நாம இல்ல நாங்க சேர்ந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாது. அது காலம் ஒத்து வரணும், அந்த சூழல் அமையணும், அது அவர் விரும்பணும், அவர் தொண்டர்கள் விரும்பணும், அப்பதான் அதை பத்தி பேசணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் தனிச்சு போட்டிடுறேன், 24 போட்டிடுறேன். என் பயணம் உங்களுக்கு தெரியுது, நீண்ட தூரம் தனிச்சு போட்டிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அப்ப அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறோம். அதை நீங்க தம்பிட்டு தான் கேட்கணும். அவர் கட்சியை ஆரம்பிச்சு பேசும்போது அவர்கிட்ட கேளுங்க, நீங்க தனிச்சு போட்டுடுவீங்களா, இல்ல ஒரு வேளை கூட்டணி போவீங்களா, கூட்டணி போனா உங்க அண்ணனோட சேர்ந்து நிப்பீங்களா அப்படின்னு அவர்கிட்ட அப்ப கேளுங்க. என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அது நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப 24 தேர்தலில் நான் தனிச்சு போட்டிடுறேன், வேட்பாளர் அறிவிச்சு கொண்டு வரேன். அதுதான் உண்மை, அதான் நடக்க போகுது. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.